அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லதீன ஆமனூ வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் ஒரு வசனத்தில். என்ன? ஈமான் கொண்டவர்கள் வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரினால் நிம்மதி அடைகிறது அப்படிங்கிறார். அல்லாஹ்ட திக்ரினால் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்ட திக்ரினால் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறதுங்கிறதுல இந்த திக்ருங்கிறத மொழிபெயர்க்கு இல்லை பின்னால் அப்படியே சொல்லி போனா நமக்கு திக்ருண்டா என்னண்டா அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், இதான் நமக்கு திக்ரா தெரியுது. நினைவு கூறுதல் திக்ரண்டா. அல்லாஹ்வை நினைவு கூறினா நிம்மதி இருக்குது. அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் என்ன செய்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ்வுடைய சிவத்து என்ன, அல்லாஹ்வுடைய தன்மை என்ன, இதை நாங்க சரியாக நினைவு கூறும்போது மனசுக்குள்ள நிம்மதி வந்துடுது. வேற வியாழக்கிழமை ராத்திரி எல்லாருமா சேர்ந்து அல்லாஹ் 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 அல்லாஹ்னு திக்ர் செய்யறது இல்லையா அந்த நிம்மதி? அப்படி இருந்து அந்த சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்களே. திக்ர் செய்யறதுங்கிறதுல அல்லாஹ்வை நினைவு கூறுதல்ங்கிறத நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமன் அஅரத அன் திக்ரி, என்னை நினைவு கூறுவதை யார் புறக்கணித்து விடுகிறாரோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை. நெருக்கடிக்கு இங்கிலீஷில் ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை. நேரடியாகவே அல்லாஹ் குர்ஆன்ல கேட்டார். நம்ம தமிழில் நெருக்கடியான வாழ்க்கைன்னா இங்கிலீஷில் ஸ்ட்ரெஸ்ஸான தன்கா, நெருக்கீடு, ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கை இருக்குது அல்லாஹ்வை நினைவு கூறாத ஆக்களுக்கு. வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, கியாமத் நாளிலே அவரை கண் தெரியாதவராக நாங்கள் எழுப்புவோம் அப்படி என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை நினைவு கூறினால் ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை இருக்குது. அப்போ அல்லாஹ்வை எப்படி நினைவு கூறுறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும். சரி, ஒன்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் ஹதீத் 23, 24, 22, 23வது வசனத்தில் ஒரு விஷயத்தை சொல்றான். அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்ன சொல்றான்? மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், உலகத்திலேயும் உங்களையும் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இல்லா ஃபி கிதாபி மின் கப்லி அன் நப்ரஅஹா, இதையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே இருக்கிறது. இந்த நாட்டில் என்ன நடக்கிற பிரச்சனை, இந்த பிபிசிஐசிட பிரச்சனை என்னையா இருந்தாலும் என்ன இருக்குது, ஏற்கனவே அல்லாஹ் எழுதிட்டான். இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், இது அல்லாஹ்க்கு ரொம்ப லேசுங்கிறான். இது அல்லாஹ், அது இப்படி இன்றைக்கு நடக்கிறது அது அல்லாஹ்க்கு லேசு, அதை பற்றி யோசிக்காது. ஏன் இதை நம்பணும்? இதுதான் கலா கதிர். நாங்கள் ஈமான் கொண்டா நிம்மதியாக இருக்கலாம்னு நாங்கள் பார்த்துருந்தாங்க. அப்போ கலா கதிர் நாங்கள் ஈமான் கொள்ளணும் எப்படி? ஏன்னா இன்றைக்கு நடக்கிறது விதி தான், அல்லாட நாட்டம் தான். இது எப்போவோ அல்லாஹ் நாடிட்டான். நம்மளோட வாழ்க்கையில் எப்படி ஒன்று வரணுங்கிறத அல்லாஹ் எப்போவோ நாடிட்டான். நம்ம நிறைய விஷயங்களுக்கு அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்குறோம். அப்போ இப்படி என்று நான் அநியாயமாக நம்மள்ட்ட ஒரு பிரச்சனை வந்து பம்பா வந்து முட்டிக்கு நிற்கிது. அப்போ இது விதி, அல்லாட நாட்டம் அண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி போட்டு அடுத்த வசனத்தை சொல்றான். ஏன் தெரியுமா இதை நீங்க நம்பணும்? ஏதோ ஒரு வகையில மனுஷனுக்கு பிரச்சனை வரும். புருஷன் குடிகாரனா இருப்பான், புருஷன் பெண் தொடர்பு இருக்குது, புருஷனுக்கு தொழுகை இல்லை, அவனால பெரிய பிரச்சனை, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், அன்பு வைக்கான இல்லை, அல்லது பொண்டாட்டியால புருஷனுக்கு பிரச்சனை, பிள்ளைகளால் ஒரு தொல்லை, அல்லது சும்மா ரோட்டால நம்மளை போலீஸ் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி போட்டு வேற கேஸில் மாட்டி விட்டான், ஆக்சிடென்ட் ஆகிட்டு, அது நடந்துட்டு இது நடந்துட்டு, சும்மா பம்பா அந்த ரோட்டில் போனது நம்மளோட தலையில் விழுந்துட்டு, இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. நாம் ஒரு வாகனத்தை வித்திருப்போம், அதை வேண்டி கொண்டு ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணிப்பான், கடைசி நம்மளை போலீஸ் கொண்டு ரிமாண்ட் பண்ணி கொண்ட போயிடலாம். என்ன செஞ்சேன், நீ எப்படி திட்டமிட்டு கொலை செஞ்சேன் கேட்டோன்னு, நான் என்னடா திட்டம், நான் என்ன செஞ்சேன்னா நம்ப மாட்டான். ஏன்டா எழுத்துப்படி தான் உனக்கு பனிஷ்மெண்ட், போ உள்ளுக்கு போக வேண்டாம், வாரத்துக்கு வேலை, இருந்த தொழிலும் போய் வருமானம் இல்லை, மரம் இருக்கிற காசை கொண்டு போய் கொட்டி, இந்த பைக்கில் வித்த பைக்கில் விட 2 மடங்கு அங்கே கொட்ட வரும், நாம் ரூம்ல இருந்து வெளியில் ஆடுறது, இப்படி எல்லாம் தலையில் சும்மா வந்து சுமைகள் வந்து உட்காரு உட்கார்ந்தோன்னு இப்படி ஒரு மன அழுத்தம் ஏற்படுது. என்ன இந்த வாழ்க்கை, சிலர் அல்லாஹ் இருக்காதாங்க கடவுள் என்று ஒன்று இருந்தால் இப்படி இல்லை நடக்குமான்னு யோசிக்க. இதுதான் சோதனை. உங்களை சோதிப்போம். இப்படியெல்லாம் நடக்கும்போது அப்போவும் நீங்கள் அல்லாஹ்வுல ஈமான் கொண்டு இது அல்லாஹ்வோட ஏற்பாடு என்று நம்பினா தான் சொர்க்கம். அப்போ இதையெல்லாம் தந்துட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் என்ன சொல்றான்னு சொன்னா, லிகைலா தஅஸு அலா மா ஃபாதகும், ஏன் இது அல்லாஹ்வோட ஏற்பாடு என்று நீங்கள் நம்பணும் என்று சொன்னால்,
ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருக்குது, வறுமையோ கஷ்டமோ நோயோ அனர்த்தமோ இடரோ இடம் என்னமோ ஒன்று இருக்குது அப்படின்டா, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நல்லா சொல்லிட்டு அது ஏன் நம்பணும்டா, லிகைலா தஅசு அலா மா ஃபாத்தகும், உங்களை விட்டு தப்பி போன ஒன்றில் நீங்கள் கவலைப்படாம இருக்கிறதுக்கு நம்பித்தான் ஆகணும். உங்களை விட்டு தப்பி போனதுல நீங்க நம்மளை விட்டு ஒன்று மிஸ் ஆகி போகுது. நல்ல ஒரு கல்யாணம் ஒன்று வந்து செட் ஆகிட்டு இருக்க போல குழஞ்சிட்டு அப்படின்ற போயிருக்க கூடாது, நாம் பேசியிருக்க கூடாது, மிஸ் ஆயிட்டு ஒரு பிஸ்னஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற, இப்படி நாம் அப்படி நடந்திருக்க கூடாது, நாம் அங்கே போயிருக்க கூடாது, இப்படி நம்மளை மிஸ் பண்ணி போனதுல நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தா வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. அதே யோசிச்சு கவலைப்பட்டு இருந்தா டேஸ்டா வைஃப் சமைச்சு வச்சிருப்பா, பிடிக்க மாட்டான் நமக்கு, சாப்பிடுங்க சாப்பாடுங்க தூக்கிறீங்க அதை அப்படின்ற, இன்னும் சாப்பிடுங்க உனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தாங்க நான் குடிக்க, எனக்கு பசுக்கல்ல ரொம்ப காசை கொடுத்து வேண்டி சமைச்சு கொடுத்து சாப்பிட படுப்பேன். இங்க தலைக்குள்ள அப்படின்னு யோசிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லலாம்டா, இது அல்லாஹ்ட ஏற்பாடு நீ நினைச்சேன்டா, லி கைலா தஅஸலா மா ஃபாத்தக், உனக்கு தப்பி போனதுல நீ கவலைப்படாம இருப்பாய். மிஸ் பண்ணிட்டா அல்லாஹ் நாடல சோத்தவை சாப்பிடுவோம், விஷயம் முடி. அல்ல இதுல என்னத்தை தலையை போட்டு உடைக்கிறது, எல்லாம் செட் ஆகி நாளைக்கு கல்யாணம் இன்றைக்கு குழஞ்சிட்டு கல்யாணம் குழஞ்சிட்டு கத்தி கோல் வரும். ஹலோ கல்யாணம் குழஞ்சிட்டோ உடன் அல்லட நாட்டம் எழுதல. இப்ப என்ன பண்ற சோத்தவை விஷயம், இப்ப என்ன பிரச்சனை, இதான் அல்லட நாட்டம். சும்மா போனவரை பிடிச்சிட்டான், போலீஸ் பிடிச்சிட்டான், ஓ அதான் அல்லட நாட்டம். அவரை தலையில் அதாளி போவோம், அடுத்தது போய் போலீஸை போய் சந்திச்சு என்னன்னு கேட்போம். இப்ப நாம சாப்பிடாம இருந்தா அவரை எப்படி வெளியில கொண்டாங்க, நாம சாப்பிடுவோம், ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா லிகைலா தஅஸலா மா ஃபாத்தகும், உங்களுக்கு தப்பி போனதுல நீங்க கவலைப்படாம இருக்கிறதுக்காக வேண்டியும் இன்னொன்றையும் சேர்த்து சொல்றான், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு வழங்கினத்துல நீங்க ஓவரா சந்தோஷப்படாம இருக்கிறதுக்கும் கலாக்கதிர நம்பணுமா, அதுவும் கூட அது ஸ்ட்ரெஸ் வந்துடும். எது ஓவரா சந்தோஷப்படுறது இருக்கே, அடிச்சு விட்டுரும் தலையில. திடீரென்று பயங்கர லாபம் ஒன்று கிடைச்சிட்டு, ஒரு வீட்டை வாங்கிட்டு 5 லட்சத்துக்கு, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அரசாங்க ஆஃபீஸ் ஒன்று கட்டுறதுக்கு வந்து அடிச்சுனா எத்தனை கோடி என்று கேட்டுட்டான். அடே எத்தனை லட்சம் என்று கேட்காம எத்தனை கோடி என்று கேட்டா ஒரு 15 கோடி என்று எழுதிட்டான், பாஸ் ஆகிட்டு. 5 லட்சத்துக்கு 15 கோடி அடிச்சா இதையே கதைச்சு தூங்க வராது, தூக்கம் வராது. 15 கோடி என்று காய்ச்சிருப்பான், பசி வராது, நித்திர வராது, கோல் பண்ணி அங்க சொல்லுவான் இங்க சொல்லுவான், காசு என்ன பண்றது என்று யோசிப்பான், சில நேரம் குழம்பி பேத்துருவான். ஓவர் சந்தோஷம், அதுவும் உடம்புக்கு ஆகாது. அப்ப நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்ட ஏற்பாடு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு இப்படி ஒன்றை நாடி இருக்கான்டா, படுத்து நித்திர வைத்துரு நமக்கு விளங்கிட்டா. அதான் விவசாயம் பண்ணுவாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நல்ல லாபம் கிடைச்சோடனே அவங்கள பற்றி பெருமையாக பேசுவாங்களே தவிர எல்லாம் நாடினு சொல்ல மாட்டாங்க. நம்ம அடிக்கிற அப்படித்தான் விலையே, நம்ம எத்தனை வருஷம் ஒன்ற மார்க்கெட்டுக்கு 20 வருஷம் நம்ம அப்படி தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ண தெரியுமா, எதை வாங்கணும் எதை விற்கணும் நமக்கு நல்லா தெரியுமென்று அப்படியே பெருமை அடிச்சிடுவான். அது அல்லாஹ் தஆலா சொல்லலாம், லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், பெருமை அடிக்கக்கூடிய ஒருத்தரையும் அல்லாஹ் நேசிப்பது கிடையாதுன்னு சேர்த்து சொல்றான். நல்லது நடந்து சந்தோஷப்படாம இருக்கிறதுக்கு கலாக்கதிர நீ நம்பு, பெருமை அடிக்கிறவன் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லைங்கிறான். பெருமை அடிக்கிறான் அவன், நல்லா நடந்த நம்ம அப்படித்தானே பிஸ்னஸ். அதே மாதிரி பிஸ்னஸ்ல லொஸ்ட் ஆயிடுனா அவன் நம்ம அப்படித்தான் தெரியாத ஆளுன்னு சொல்ல மாட்டான். அப்ப சொல்லுவாங்க என்ன செய்த அல்லாஹ் நாடல்ல, அப்ப அவர பிரச்சனை இல்லை, ஃபோல்டு அவர்ல இல்லையா, லொஸ்டானா ஃபோல்டு அவர்ல இல்லையா, அல்லாஹ்ல தூக்கி வச்சிருவாரு. என்ன செய்த அல்லாஹ்ல நாடல்ல, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இதை நாடல்ல அதை நாடின, ரெண்டையும் அல்லாஹ்ல வைக்கி. இதை நாடல்லன்னு சொன்னோன்னு உனக்கு நிம்மதி வருது இல்லை, இதை நாடினான்னு சொல்லிப்பாரு, அப்போ நிம்மதி கிடைக்கும். அப்ப இந்த வசனத்துல சூரா அல் ஹதீத் 22-23 வசனத்துல உலகத்திலையும் உங்களையும் மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்துல வெளியிலையும் உங்களுக்குள்ளேயும் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா முசீபத்து பிரச்சனைகளும் அல்லாஹ் ஏட்டிலே ஏற்கனவே எழுதினதுதான் நடக்குது.
இது அல்லாஹ்க்கு லேசிங்கிறான் அல்லாஹ். இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், இது அல்லாஹ்க்கு லேசி. ஏன் இதை நீ நம்பணுமெண்டா, உனக்கு தப்பி போனதுல கவலைப்படாம இருக்கிறதுக்கும், உனக்கு கையில கிடைச்சதுல சந்தோஷப்படாம இருக்கிறதுக்கும் பெருமை அடிக்கிறவன் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு ஒரு அழகான ஒரு தத்துவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. இப்ப ஈமான் கொண்டவன் நிம்மதியா வாழலாமா இல்லையா? என்ன பிரச்சனை வந்தால் கடை பத்தி போச்சு. ஏன் கடை பத்தி போச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் மேய்ஞ்சிச்சு ஓஃப் பண்ணிட்டு வார பீஸை புழுங்கிட்டு வார, அன்றைக்கு கொஞ்சம் பீசி மெயினை போட்டுட்டு வந்துட்டோம், ஒரு இடத்துல சோட்டு இருந்து பிடிச்சி பற்றி போச்சுன்னா தெரிய வருது. யார் யாரு கடந்தரணுமென்ற புத்தகமும் சேர்ந்து பத்துறது இன்னும் பெரிய கவலை. நினைப்பு இருந்தா மட்டும்தான் எடுக்கலாம். இப்ப இவர் நான் தான் தவறு செஞ்சுட்டேன், நான் அதை சுவிட்ச் ஓஃப் பண்ணல, தன்னிலே கவலைப்பட்டுருவார். தூக்கம் பெறாது, பசி இருக்காது, ரோட்ல நின்றோம் ரொம்ப. அப்ப இவர் நிம்மதியா இருக்கணுமாக இருந்தால் இவர் தூங்கணுமா? அன்றைக்கே ராத்திரி இவர் சாப்பிட்டுட்டு தூங்கலாம். எப்படி தூங்கலாம்டா? நாம சுவிட்சை ஓஃப் பண்ணி போட்டு வந்திருந்தாலும் அல்லாட நாட்டம் டை பத்துறான், இதுல ஒன்றுமே இல்லை. அடைய முடிஞ்சு போச்சு. பிறக்கும் போது அண்ணா கயிறும் இல்லாம தானே பிறந்தோம். இந்த கடையெல்லாம் வந்து சம்பாதிச்சது தானே, அல்லாஹ் தந்தது தானே. திரும்ப என்ன அல்லாஹ் தராமலா விட்டுருவான்? தருவான். படுப்போம் நாம, நிம்மதியா தூக்கம் வந்துடும். சரி.